இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 4வது அதிகாரத்தை நாம் தியானிக்கப் போகிறோம். எருசலேம் நகரம் பிடிக்கப்பட்டு முற்றுகையிடப்பட்டு அது அழிக்கப்படும் என்கிறத அந்த முற்றுகையின் போது அதில் இருக்கும் மக்களுக்கு ஆகாரம், தண்ணீர் இவைகளெல்லாம் குறைவுபட்டு அவர்கள் தவிப்பார்கள் என்பதை எசேக்கியேல் இந்த அதிகாரத்தில் அவர் கூறுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. அவர் அதை அநேக செய்முறைகளின் மூலமாக ஆண்டவர் கற்றுக் கொடுத்த அந்த செய்முறைகளை கொண்டு அந்த ஜனங்களுக்கு அவைகளை அவர் எசேக்கியேல் விளக்க முற்படுகிறதை நாம் பார்க்கிறோம். அதாவது அடையாள நடிப்புகளின் மூலமாக எரேமியா செயல்முறைகளை செய்து காட்டுகிறதை நாம் பார்க்க முடியும். எப்படி நம்ம ஒரு 10th வகுப்புக்கு மேலே வந்த பின்பு அநேக ப்ராக்டிக்கல் கிளாஸ் மூலமாக நம்முடைய மனதில் நீங்காமல் இருப்பதற்காக அநேக செய்முறைகளை செய்து கற்றுக்கொள்ளுகிறோமோ, அதே போல் மக்களுடைய மனதில் இந்த காரியங்கள் பதிய வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் இந்த வழிமுறைகளை கற்றுக் கொடுத்து எசேக்கியேலின் மூலமாக ஜனங்களுக்கு போதிக்கிறதை பார்க்கிறோம். ஆண்டவர் இந்த அதிகாரத்தில் எசேக்கியேலை பார்த்து ஒரு செங்கலை எடுத்து அதை முன்னாடி வச்சுக்க, அதன் முன் அது மேலே எருசலேம் நகரத்தை வரைந்து விடு, நீ அதற்கு விரோதமாக முற்றுகை போட்டு அதற்கு அந்த கொத்தளங்கள் என்று போடப்பட்டிருக்குது, இராணுவத்தை கட்டி இராணுவத்தெல்லாம் கூட்டிகிட்டு வந்து அதாவது முற்றுகையை ஏற்படுத்தி அதற்கு விரோதமாக மண்மேடு போட்டு அதற்கு விரோதமாக இராணுவங்களை நிறுத்தி சுற்றிலும் அதற்கு விரோதமாக மதிலிடுக்கும் எந்திரங்களை வை என்று சொல்லுகிறார். ஒரு செய்முறையை செய்ய சொல்லுகிறார். ஒரு செங்கல்ல எருசலேம் பட்டணத்தை வரைய சொல்லுகிறார். அந்த நாட்களில் பெரிய பெரிய மதில்கள் தேசத்தை பாதுகாக்கும்படி சுற்றி கட்டியிருந்தபடினால எதிரிகள் முதலாக அந்த மதிலை இடிப்பதற்கு மிகப்பெரிய குப்பைகளை கொட்டி மண்மேடுகளை அமைப்பது வழக்கம். அதே போல ஆண்டவர் ஒரு செய்முறையை செய்ய சொல்லுகிறார். எருசலேமை செங்கலாக வைத்து கொண்டு ஒரு மண்மேடை எழுப்பி, நம்ம எப்படி செஸ் விளையாடும்போது அநேக சிப்பாய்களெல்லாம் வச்சிருக்கிறோமோ அதே போல காரியங்களை இராணுவங்களை நீ நிறுத்தி மதில் இடிக்கிற மாதிரி இயந்திரங்களெல்லாம் நீ வை, மேலே நீ ஒரு இருப்பு சட்டியை வாங்கி என்று சொல்லி இரும்பு தட்டு அதையும் வாங்கி உனக்கும் நகரத்துக்கும் நடுவாக இருப்பு சுவராக்கி அதை முற்றுகையாக கிடக்கும்படிக்கு உன் முகத்தை அதற்கு நேராக திருப்பி அதை முற்றுகை போட்டு கொண்டிரு, இது இஸ்ரவேல் வம்சத்துக்கு அடையாளம். இப்படிப்பட்ட செய்முறையை செய்து கொண்டிருக்கும் பொழுது, அதாவது அந்த இரும்பு சட்டியானது அது ஒரு பலமுள்ள ஒரு காரியத்தையும் கட்டாயம் அது இந்த நியாய தீர்ப்பு உங்கள் மேலே நடந்துவிடும் என்கிற காரியத்தையும், உங்கள் பாவங்கள் உங்கள் தேவனுக்கு நடுவாக ஒரு மிகப்பெரிய ஒரு பிரிவினையை உண்டாக்கிவிட்டது என்கிற காரியத்தையும் விளக்கும் வண்ணமாக இங்கே எசேக்கியேலுக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். அப்போ இவர் யாராவது கேட்டாங்கன்னா, இன்னொரு 6 ஆண்டுகளில் எருசலேம் முற்றிலுமாக அது அழிக்கப்பட்டு தீ கொளுத்தப்பட்டு அது மண்மேடுகளாக மாற்றப்பட்டுவிடும் என்கிற ஒரு நியாய தீர்ப்பை அறிவிக்கும்படியாக ஒரு செய்முறையின் மூலமாக இங்கே எசேக்கியேலை ஆண்டவர் செய்ய சொல்லுகிறார். 4ஆம் வசனத்திலிருந்து 8ஆம் வசனம் வரையிலும் இன்னொரு காரியத்தை கற்றுக் கொடுக்கிறார். இஸ்ரவேலுடைய பாவத்துக்கும் யூதாவின் பாவத்துக்கும் விரோதமாய் தேவன் செய்ய நினைத்திருந்த தண்டனையை எசேக்கியேல் அடையாளமாக ஏற்றுக்கொண்டு அதை செய்முறை மூலம் விளக்குகிறதற்கான கட்டளையை பெறுகிறார். ஒரு பக்கமாக படுக்கும்படியாக 390 நாள் என்பது 390 ஆண்டுகளை குறிக்குது. 6ஆம் வசனத்தில் சொல்லிட்டார் ஆண்டவர், ஒரு நாள் என்பது ஒரு வருடத்தை குறிக்கக்கூடியதாக இருக்குது. ஒரு சைடா நீ ஒரு கழித்து 390 நாட்கள் நீ படுக்க வேண்டும் என்கிற காரியம் எதை காட்டுகிறது? யெரொபெயாமினுடைய அந்த ஆட்சியிலிருந்து அவர்கள் அங்கே அசீரியர்களால் சிறைப்பட்டு போகக்கூடிய நாட்கள் வரையிலும் 390 வருடங்கள் ஆண்டவருக்கு கீழ்ப்படியாம அவர்கள் பாவம் செய்து வாழ்ந்த வருஷங்களை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. அவர்களை விட 40 வருடங்கள் கழித்துத்தான் யூதா சிறைபிடிக்கப்பட்டபடியினால இன்னொரு காரியத்தை செய்ய சொல்லுகிறார். இன்னொரு பக்கமாக இவர் படுக்க வேண்டும். அப்படி படுக்கும்போது கேட்டால், நீங்கள் கொஞ்சம் ஆண்டவரை அப்போ தேடுகிறவர்களாக ஒரு சில நல்ல அரசர்கள் தோன்றி
உங்களுக்கு நல்ல ஆட்சியை கொடுத்தபடியினால உங்களுடைய கிருபையின் காலங்கள் இன்னும் ஒரு 40 ஆண்டுகள் நீட்டித்து கொடுக்கப்பட்டது. ஏன்னா இஸ்ரவேலின் 10 கோத்திரமும் உங்களுக்கு முன்பாகவே அவர்கள் சிறைபிடிக்கப்பட்டு போய்விட்டார்கள். ஆனால் இப்பொழுது உங்களுடைய சிறையிருப்புக்கான நாட்கள் வந்துவிட்டது என்று சொல்லி 40 வருடங்களுக்கு பின்பாக இந்த தண்டனைகள் உங்களுடைய வாழ்க்கையிலே நிறைவேறக்கூடியதாக இருக்கிறது என்கிற காரியத்தையும் தன்னுடைய படுக்கிற முறைமையின் மூலமாக அந்த ஜனங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறதை பார்க்கிறோம். அதற்கு அடுத்தபடியாக 9ஆம் வசனத்திலிருந்து 11ஆம் வசனம் வரையிலும் ஒரு தேசம் 2 வருடங்கள் முற்றுகையிடப்பட்டிருந்தால் அந்த தேசத்தில் எவ்வளவு பெரிய ஒரு அழிவு நடக்கும், எவ்வளவு பெரிய சேதங்கள் உண்டாகும் என்கிற காரியத்தையும் அங்கே கற்றுக் கொடுக்கிறார். நீ கோதுமையையும் வார்கோதுமையையும் பெரும்பயிற்றையும் சிறுபயிற்றையும் தினையையும் கம்பையும் வாங்கி அவைகளை ஒரு பாத்திரத்திலே போட்டு அவைகளால் உனக்கு அப்பஞ்சுடுவாயாக அப்படின்னு சொல்லி நீ ஒரு கழித்து படுத்து கிடக்கிற நாட்களினுடைய லக்கத்தின்படியே நீ 390 நாளும் அதில் சாப்பிடுன்னு சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அதாவது இந்த கோதுமையில் அப்பம் செஞ்சு சாப்பிடலாம், வார்கோதுமையில் அப்பம் செஞ்சு சாப்பிடலாம். கொஞ்சம் கோதுமையை விட குவாலிட்டி கம்மியான வார்கோதுமையில் அப்பத்தை செய்து சாப்பிடலாம். இல்லை சிறு பயிற்றில், இல்லை திணையில், கம்பையில், இதெல்லாம் விலை குறைவான தானியங்கள். இவைகளில் தனித்தனியாக அப்பத்தை சுட்டு சாப்பிடலாம். ஆனால் எல்லாத்தையும் கலந்து போட்டு அப்பஞ்சுட சொல்லுகிறாரு. அது எதை குறிக்கிறதுன்னு சொன்னால், கொஞ்சோல கோதுமை கிடச்சிருக்குது, கொஞ்சோல வார்கோதுமை கிடச்சிருக்குது, கொஞ்சோல சிறுபயிறு கிடச்சிருக்குது, கொஞ்சோல திணை கிடச்சிருக்குது, கொஞ்சோல கம்பு கிடச்சிருக்கு. எப்படி இன்றைக்கு தர்மம் எடுக்கிறவங்கெல்லாம் பாதி நாட்களில் தங்களுடைய பாத்திரங்களை கொண்டு வந்து ஒவ்வொரு வீடாக போகும்பொழுது ஒவ்வொரு விதவிதமான அரிசிகளில் பொங்கினவர்கள் அந்த பிச்சை இடுகிறதற்காக யூஸ் பண்ணும்போது அநேக வீடுகளில் சாப்பாடு, அநேக வீடுகளில் குழம்புகளை வாங்கி அவங்க குழப்பி சாப்பிட்டு தங்களுடைய வறுமையை போக்குவதற்கு அவர்கள் முற்படுகிறது போலத்தான் உங்கள் வாழ்க்கை இருக்கும் என்கிற ஒரு மிகப்பெரிய எச்சரிப்பை ஆண்டவர் கொடுத்து, நீ இப்படி பல தானியங்களை மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது உன்னிடத்துல வந்து உன் வீட்டில் கேட்குறவங்க சொல்லுவாங்க, என்னப்பா இப்படிப்பட்ட சாப்பாடை சாப்பிட்றிய, கோதுமையில் நீ அப்பம் செஞ்சு சாப்பிட்ருக்கலாமா, இல்லைன்னா வார்கோதுமையில் சாப்பிட்ருக்கலாமா, இல்லை சிறு வயிற்றில் சாப்பிடணுன்னா அதை செஞ்சு சாப்பிடலாம், கம்பு தினை இவைகளை வச்சு தனித்தனியாக செய்யலாமா, எல்லாவற்றையும் கலந்து இன்றைக்கி நம்ம அதைத்தான் சத்துணவு என்று சொல்லுகிறோம். அந்த நாட்களில் இப்படிப்பட்ட செய்முறையை ஆண்டவர் சொல்லும்போது அவர்கள் கேட்டாங்கன்னா ஆண்டவர் செய்ய சொல்லுகிறார், நீ அதுவும் சாப்பிட்ற அளவும் கொஞ்சம்தான் சாப்பிடணும், பிளேட் நிறையா போட்டு சாப்பிட்றாத. ஒரு நாளுக்கு 20 சேக்கல், கிட்டத்தட்ட 200 கிராம், 1/4 கிலோ அளவுக்காகத்தான் நீ சாப்பிடணும். 200 அந்த கிராமுக்கு கொஞ்சம் அதிகமாக நீ ஒரு நாளைக்கே சாப்பாடு, அவ்வளவுதான். அதே போல் 0.6 லிட்டர் தான் சொல்கிறாரு அவர்களுடைய அளவின்படி. அங்கே சொல்லப்படுகிற தண்ணீரின் அளவு ஹின் என்று சொல்லி குறிப்பிடப்படுகிறது. அது கிட்டத்தட்ட 1/2 லிட்டருக்கு கொஞ்சம் அதிகம். இவ்வளவுதான் தண்ணீர் குடிக்கணும். கேட்பாங்க, என்னப்பா இவ்வளவுதான் தண்ணீர் குடிக்கிற, இவ்வளவுதான் சாப்பிட்ற, என்ன காரணம்னு சொன்னால், அவர்களுக்கு எருசலேம் முற்றுகையிடப்படும் பொழுது உங்களுடைய தேசத்தில் இப்படிப்பட்ட தண்ணீருக்கும் சாப்பாட்டுக்கும் மிகப்பெரிய பஞ்சம் வந்துவிடும் என்கிற காரியத்தை நீ அவர்களுக்கு வலியுறுத்த வேண்டும் என்கிறதை சொல்லுகிறார். இந்த செய்முறையானது எசேக்கியேல் சொன்ன இந்த வார்த்தைகளானது நடந்து விட்டதை அங்கே எரேமியா புலம்பல்ல, அது புலம்பலானது இந்த எசேக்கியேலுக்கு பின்பாக எழுதப்பட்டது. அந்த புலம்பலிலே அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். எங்கள் தண்ணீரை பணத்துக்கு வாங்கி குடிக்கிறோம், எங்கள் விறகு விலைக்கிரயமாக வருகிறது, பாரம் சுமந்து எங்கள் கழுத்து நோகிறது, நாங்கள் உழைக்கிறோம், எங்களுக்கு இளைப்பாறுதல் இல்லை என்று சொல்லி அவர் புலம்புகிறதை பார்க்கிறோம். தண்ணீரை பணத்துக்கு வாங்குகிறோம், சாப்பிடுகிற சாப்பாட்டையும் பணத்துக்கு தான் வாங்க வேண்டியது இருக்குது. விறகுகள் என்று சொல்லுகிறாரே அந்த காரியத்தை இதற்கு கீழ் உள்ள காரியங்களில் சொல்லுகிறார். அப்பத்தை சுடுகிறதற்கு நீ விறகுக்கு என்ன பயன்படுத்தணும்னு சொல்கிறாரு. மனிதனிலிருந்து கழிந்த கஷ்டம்னா மனிதனுடைய மலத்தில் வரட்டிகளை செய்து அதை நம்ம எப்படி இன்னைக்கு சாணத்தை எடுத்து அவைகளை தப்பி சுவரில் ஒட்ட வச்சு காய வைத்து அதை நம்ம விறகாக ஏழைகள் எளியவர்கள் பயன்படுத்துகிறார்களோ, கேஸ் சிலிண்டர்லாம் கண்டுபிடிக்கப்படுகிறதற்கு முன்பாக இந்த மாட்டினுடைய சாணத்தை எடுத்துத்தான் வரட்டி செய்து பயன்படுத்தினார்களே. அப்படிப்பட்ட முறைமையில் நீ மனிதனுடைய கஷ்டத்திலிருந்து மலத்திலிருந்து நீ வரட்டி செய்து நீ செய்யணும்னு சொன்னபோது அங்கே எசேக்கியேல் மிகுந்த வருத்தத்தோடு சொல்கிறார், ஆண்டவரே
நான் ஒரு ஊழியக்காரனாக நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன். என் ஆத்மா தீட்டுப்படவில்லை. தானா செத்ததையாவது பீருண்டதையாவது நான் என் சிறு வயது முதல் இதுவரைக்கும் சாப்பிட்டதில்லை. அருவருப்பான இறைச்சி கூட என் வாய்க்குள்ள பட்டதில்லை. என்ன போய் இப்படிப்பட்ட காரியத்தை சொல்கிறீங்களே அப்படின்னு சொன்னபோது ஆண்டவர் இன்னொரு மாற்று வழியை சொல்லுகிறார். நீ மனுஷனுடைய வரட்டிக்கு பதிலாக நீ மாட்டு சாணி வரட்டியை நீ எடுத்துக்கொண்டு அதனால உன் அப்பத்தை சுடு என்று சொல்லி, நீ அப்படி அப்பமும் தண்ணீரும் அவர்களுக்கு குறையும் என்னை சொல்லும்போது அவனவன் திடுக்கிடவும் அவர்கள் தங்கள் அக்கிரமத்தில் வாடி போகவும் நான் எருசலேமிலே அப்பம் என்கிற ஆதரவு கோல முறிக்கிறேன். அவர்கள் அப்பத்தை நிறையின்படியே விசாரத்தோடு சாப்பிட்டு தண்ணீரை அளவின்படியே திடுக்குதலோடு குடிப்பாங்க. நீனும் 200 கிராமுக்கு அளவா நீ சாப்பிட்டா போதும். அதே போல் தண்ணீரும் ஒரு 1/2 லிட்டருக்கு கொஞ்சம் அதிகமாக குடித்தான்னா அப்போ தான் அவங்களுக்கு தெரியும் உனக்கு நினைச்ச மாதிரி அப்பம் கிடைக்காது, அப்பம் என்கிற ஆதரவு கோலை முறிச்சிருவேன். அதே போல் நான் உங்களுக்கு தண்ணீர் என்கிற அளவு, தண்ணீரையும் காசு கொடுத்து தான் வாங்கணும், விறகையும் காசு கொடுத்து தான் வாங்கணும். அப்படிப்பட்ட ஒரு கொடுமையான பஞ்சமானது எருசலேம் முற்றுகையிடப்படும் பொழுது நடக்கும் என்கிற காரியத்தை இங்கே எசேக்கியேலின் மூலமாக ஆண்டவர் செய்முறைப்படுத்தி தன்னுடைய வீட்டிலிருந்தே இந்த காரியங்களை தன்னிடத்தில் சிறைப்பட்டு வந்திருக்கிற ஜனங்களுக்கு கற்றுக் கொடுக்க ஆண்டவர் விரும்புகிறார். ஒரு பாவத்தினுடைய கொடுமையானது அது அப்பம் என்கிற ஆதரவையே முறிக்கிற அளவிற்கு ஒரு மிகப்பெரிய தண்டனையை கொண்டு வந்துவிடும் என்று சொல்லி நாம் முந்தின நாட்களில் பார்த்தது போல ஒரு தீய தொட்டா அது யாரு தொட்டாலும் அவர்களை சுடுகிறது போல பாவத்தை செய்கிற எந்த ஒரு ஆத்துமாவும் பாவத்திற்கு தண்டனையை வடிவமைத்த அந்த ஆண்டவரால் அந்த தண்டனையை நிச்சயமாய் அனுபவித்து தான் ஆக வேண்டும். இவர்கள் மீண்டும் 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 தங்களுடைய இருதயங்களை கடினமாக்கி அவர்கள் இப்படிப்பட்ட காரியத்தை செய்தபடியினால சிறையிருப்பு கட்டாயம் நடக்கும் என்கிற அந்த இரும்பு சட்டியின் மூலமாக ஒரு செய்தியையும் 390 ஆண்டுகள் துன்மார்க்கமாய் வாழ்ந்த யூதாவுக்கு எப்படி அங்கே ஒரு சிறையிருப்பு நிகழ்ந்ததோ, அசிரியர்களால் அவர்கள் சிறைபிடிக்கப்பட்டார்களோ, அதே போல் நீங்கள் அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் ஆண்டவருக்கு பக்தியாய் வாழ்ந்ததுனால உங்களுக்கு 40 ஆண்டுகள் நீடித்து கொடுக்கப்பட்டபடியினால 40 ஆண்டுகளுக்கு பின்பாக சிறையிருப்புக்கு நீங்கள் போகிறது உறுதி. அந்த நாட்களில் சிறையிருப்பின் நாட்களில் எருசலேம் சுட்டரிக்கப்பட்டு மண்மேடுகளாக மாற்றப்படுகிற அந்த நாட்களில் உங்களுடைய நிலைமை மிகவும் வறுமையானதாக இருக்கும் என்று சொல்லி ஆண்டவர் எச்சரிக்கிறதை பார்க்கிறோம். பாவம் நம்மை வறுமையில் கொண்டு வந்து நிறுத்திடும். பாவம் நம்மை ஒன்றுமில்லாத ஒரு நிலைமையில் கொண்டு வந்து நிறுத்திவிடும். பாவம் நம்மை ஒரு நிற்கதியாய் நிறுத்திவிடும். ஆண்டவருக்கு விரோதமாக நம்ம செயல்களை செய்தோன்னு சொன்னால் நிச்சயமாக நாம் அழிக்கப்படுவோம். ஆனால் நம் ஆண்டவருக்கு பிரியமாய் வாழ்ந்தோம் என்று சொன்னால் தாவீது சொன்னது போல, நான் இளைஞனாய் இருந்தேன், முதிர் வயது உள்ளவனும் ஆனேன். நான் இப்போ பார்க்குறேன், நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அப்பத்துக்கு இறந்து திரிந்ததையும் நான் இதுவரை பார்க்கலன்னு சொல்கிறாரு. சின்ன வயசுலேருந்து சாகிற வயது வரையிலும் நீதிமானாக வாழ்ந்தான்னு சொன்னால் அவன் அப்பத்துக்கு இறந்து பிச்சை கேட்டு திரியலை. அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை வாழ்நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் தொடருகிற ஆசீர்வாதத்தை அவர் சொல் கேட்டு நடந்தால் செய்வார். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எல்லாம் மாறணும், தேசத்தின் வறுமை எல்லாம் மாறணும், வன்முறை எல்லாம் ஒழியணும், வன்முறை எல்லாம் ஒழியணும். எஜமானனே என் இயேசு ராஜனே, எஜமானனே என் இயேசு ராஜனே.